ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாக்யராஜுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தங்கராஜுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை அவர் சாதாரணமாக விடமாட்டார் அப்படிங்கிறது ரேவதிக்குமே தெரியும். அதனால் தங்கராஜுக்கே தெரியாமல் பாக்யராஜுக்கு கால் பண்ணி, அண்ணே இப்படி தான் நடந்துருச்சு, இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு நான் காமிச்சிக்கல, அண்ணனை சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு நான் அவரை சமாளிச்சிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி வீட்டில் சொல்ல தான் போகிறாரு, அதனால் வரப்போகிற பிரச்சனையை சமாளிக்க தயாராக இருனே அப்படின்றாங்க. உடனே பாக்யராஜ் பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்னென்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரேவதி. இல்லை, எப்போவுமே நம்ம தேடி வரப்போகிற பிரச்சனையை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லை அப்படின்னு. என்னென்ன வருத்தமாக இருக்கா அப்படின்னு. இல்லை ரேவதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே யோசித்த மாதிரி கடனை கலைக்கிறதுக்கு இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போது அதுக்கும் சேர்த்து கமிட்மெண்ட் பண்ணிடுவாங்க வீட்டில், வேறு என்ன பெருசாக நடக்க போகுது விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, எனக்காக அவர்கிட்ட வந்து பேசினலண்ணே, உனக்காக நீ பேசின வீட்டில் அப்படின்றாங்க. எப்படிரா பேச முடியும், இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உனக்கு தெரியாதா? மலர் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அடிமை மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா, அடிமை மாதிரி தான் எல்லாரும் நடத்தவும் செய்கிறாங்க. அவளுக்காக ஒரே ஒரு நாள் குரல் கொடுத்து என்னால் பேச முடியல, இப்போது திடீர்னு எனக்காக நான் பேசணுன்னா எப்படி பேச முடியும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பேசுகிறது அன்னிக்காகவும் தானே அப்படின்றாங்க. கரெக்டு தான் ரேவதி, ஆனால் என்னால் பேச முடியாது, இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. இப்போ என்ன, அந்த பணத்துக்கும் சேர்த்து கமிட் பண்ண போகிறாங்க, அவ்வளோ தானே, விட்றா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நான் கடனெல்லாம் அடைப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்துக்கலாம் விடு, எதுக்கு அதில் பற்றி யோசிச்சுட்டு, எப்போவுமே சமாளிக்கிறது தானே, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே, இப்படி இருந்தால் தலையில் மிளகா அரைச்சிட்டே தான் இருப்பாங்க. என் புருஷன் அந்த வீட்டு பிரச்சனையில் தலையிடுறதே தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எதுக்கு உங்கள் சேலரியை பற்றியோ இல்லை நீ பார்க்குற வேலையை பற்றியோ யோசிக்கணும், அதை பற்றி எதுக்கு அவர் வீட்டில் போட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்படி சொன்னால் உன் புருஷன் கேட்டுப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே, இந்த ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொன்னல, அதுதானே உண்மை, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. இவரால் நான் மட்டும் கஷ்டப்பட்டா பரவாயில்லை, அப்பா அம்மா என்னை பெற்றதுக்காக கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என் கூட பிறந்ததுக்காக நீயும் கஷ்டப்படுறீன்னு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக அண்ணியும் கஷ்டப்படுது, அந்த குழந்தைக்கு உங்களால் ஏதாவது இது வரைக்கும் சேர்த்து வைக்க முடிஞ்சதா? எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு, இந்த மனுஷன் ஏன்னா இப்படி இருக்காரோ தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், சொல்லிட்டல்ல, நான் இப்போவே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. ஐயோ அண்ணே, இப்போ நீ அவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நான் சொன்னதுனால தான் நீ சொல்லியிருக்க அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்த, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லலைண்ணே, எப்படியும் இவர் வந்து வீட்டில் சொல்லுவார், அப்போ நீ கேளுண்ணே, ஏன் எனக்காக நான் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட தனியாக எடுத்து வைக்கக்கூடாதா? என்னோடய கடனை அடைக்கிறதுக்காக கூட நான் யோசிக்கக்கூடாதா? ஏற்கனவே கடன் இருக்கிறத என்னால் அடைக்க முடியாமல் தான் இந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை கடனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேனே தவிர வேறு எதுவும் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னு உண்மையை சொல்லுனேன். அவங்க என்ன பேசிட போகிறாங்க பெருசா அப்படின்றாங்க ரேவதி. அப்படின்றாங்க. ஆமாண்ணே, நீ வேணா அண்ணிக்கிட்ட கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணு, கண்டிப்பாக அண்ணி நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. சரி ரேவதி, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும், இவர் எவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, இவரையும் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு விட்டுருனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேச முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே, நான் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் சொல்கிறேன், நேற்று அவர் என்னை கையை பிடிச்சி தானே வெளியே இழுத்துட்டு போய் விட்டார் அப்படின்றாங்க. ஏன் ரேவதி அப்போவே சொல்லலை அப்படின்னு. சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும், நீயும் அவரும் சண்டை போட்டிருப்பீங்க, எனக்காக உன்னால் பேச முடிஞ்சிருக்கும்ல, ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சுல அவர் என்ன பண்ணாருன்னு, அதுக்காக கேட்க வேண்டாம், ஆனால் அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் அவர் ஏதாவது பேசும்போது நீ திருப்பி கேட்டு விட்டுருனே, அப்போ தான் சரியாக இருக்கும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒன்று அவர் என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதை டைரெக்டாக அவர்கிட்ட கேட்க முடியாது ஒன்று. 2வது, அந்த வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுறது, மாப்பிள்ளையாக நடந்துக்காமல் என்னமோ அந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படின்னா நீ அந்த வீட்டுக்காக பண்ணுற எல்லாத்தையும் பண்ண வேண்டியது தானே, அதெல்லாம் பண்ணுறதில்ல, பண்ணுறவனை வந்து குறை சொல்கிறது, அது இதுன்னு தேவையில்லாமல் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் அவர் பண்ணாமல் இருக்கணும்னா நீ இதை பண்ணி தானே ஆகணும், நீ பேசுன, நீ ஏன் என் விஷயத்தில் தலையிடுறேன்னு கேளுனே அப்படின்றாங்க. இல்லைடா வேண்டாம் விடு அப்படின்னு. இப்போ தானே கன்வின்ஸ் ஆன, திரும்பவும் நான் இவ்வளோ நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ணணுமா, கொஞ்சம் நேரத்தில் அவர் மேலே வந்துருவாருன்னு அப்படின்றாங்க. சரி மறுபடியும் உங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போகுது, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இதே மாதிரி இந்த நிலைமை இருக்காது, கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் ரேவதி, கண்டிப்பாக மாப்பிள்ளையும் ஒரு நாள் திருந்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டாச்சுனே, பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டு போகிறேன் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டோம். இதை வந்து அன்னிக்கிட்ட எப்படியாவது சொல்லு, நீங்களும் அண்ணியும் பிளான் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, நாளைக்கு கண்டிப்பாக அவர் வந்து அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயம், இன்க்ரிமெண்ட் கிடைச்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குவார். அப்போ அப்பா வந்து உங்ககிட்ட கேட்டால் டைரெக்டாக சொல்லு,
இந்த வீட்டுக்கு எல்லாமே நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். யார் யாருக்கு என்ன வேணும், சாப்பாட்டில் குறை வைக்கிறதில்ல, துணிமணியில் குறை வைக்கிறதில்ல, ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷன்னு எல்லாத்துக்குமே நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல. அதையும் தாண்டி எனக்கு கடன் இருக்குது, அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னும் ரேவதியோட பிள்ளைகளுக்கு தோடு தங்கம் இதெல்லாம் வாங்கும்போது நிறைய கடன் வாங்கியிருந்தேன். அதை நான் அடைக்கிறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். கடன் அடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்னு சொல்லுனேன். அவங்கக்கிட்ட திரும்பி பேசலைன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. காலத்துக்கும் இவர் அந்த வீட்டில் பஞ்சாயத்து பண்ணிட்டுருப்பாரு. பஞ்சாயத்து பண்ணுற வேலையெல்லாம் வெளியில் எங்கேயாவது வச்சுக்கோங்க, வீட்டு பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேரடியாக அவர்கிட்ட கேளுனேன். எல்லோரும் முன்னாடியும் அவருக்கு அவமானமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கண்டிப்பாக உங்ககிட்ட வச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னடா பேசுகிற, அந்த மாதிரி ஆளாக அவர் அப்படின்னு. அண்ணே, நான் உங்ககிட்ட மட்டும் ரகசியமாக சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் இதை சொன்னதில்லை. மதியோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போது சுரேஷும் மதியம் வராமல் இருந்தப்போ இவர் தான் போய் அங்கே கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு. இவங்க அடியாட்களும் அங்கே இருந்தாங்க. அவர் கூட ராஜான்னு ஒரு அண்ணா இருப்பார்ல, அவரும் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் மதியும் சுரேஷும் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ வர வழியில் பிரச்சனையாக இருக்குது போல். 2 பேரும் மூஞ்சி தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அங்கே வரும்போது ஏன் இப்படி இருக்க, நல்லபடியாக நடந்துக்கோ, சுரேஷ் கிட்ட நல்ல விதமாக பேசு, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அதுதான் உன் குடும்பம், உன் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது, அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு எக்கச்சக்கமாக என் புருஷன் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி தெரியாத அட்வைஸ்னு எடுத்துட்டா மொக்க போடுவார். எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசுவார். பொண்ணு அப்படின்னாலே அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு லெக்சர் கொடுப்பாரு. அப்படி ஏதோ பேச போய் தான் மதி கடுப்பாகி போயா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. பக்கத்தில் சுரேஷ் இருக்கானா, அந்த ராஜண்ணா இருக்காரு. இவருக்கு அசிங்கமாக போயிடுச்சு. அவங்க முன்னாடி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வச்சு இவங்க முன்னாடி எல்லாம் இவ இப்படி நம்மளை மரியாதை இல்லாமல் பேசிட்டாலே, நம்ம பேச்சை ஒரு துச்சமாக நினச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மதிக்கிட்ட பெருசாக சரி வச்சுக்கிறது இல்லை. நீயும் அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பெருசாக சரி வச்சுக்க மாட்டார். நீ எது பேசினாலும் எங்கேயோ போயிட்டு போகுதுன்னு விலகி நிற்பார். அவர் கொஞ்சம் விலகி போனாலே நமக்கு போதுன்னு. அவரை நம்ம எதுவும் அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதெல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் பண்ண கண்டிப்பாக சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரேவதி, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் பாருப்பா, மதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மலருமே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சா. இந்த பிரச்சனையில் நான் மறந்துட்டேன். அன்னைக்கு நானும் அண்ணியும் நைட் ட்ரைவ் போயிருந்தோம் அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிற அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. நிஜமாவா, என்னால் நம்பவே முடியல. நீங்கள் என்கிட்ட எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல வேண்டியது தான், ஆனால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி நைட் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவள் உன்னை பற்றி யோசிச்சுட்டே இருந்தா. உன் புருஷன் உன்னை கூட்டு போயிட்டாருங்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ தப்பாக நடந்திருக்கு. ரேவதி இங்கே வந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். அவருக்கு தெரிஞ்சதுனால தான் கோவமாக கூப்பிட்டு போகிறாரு. ஒருவேளை ரேவதி அடிச்சிருப்பாரோ, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு இப்படி புலம்பிட்டு இருந்தவ ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது என்ன நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல விடுமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. உனக்கு ஏதாவது அங்கே தப்பாக தோணுச்சு அப்படின்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. அதையே யோசிச்சுட்டு அழுதுட்டெல்லாம் இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்றாங்க. இதே தைரியம் அன்னிக்கும் சொல்லுனேன் அப்படின்றாங்க. அன்னிக்காக நிறைய விஷயங்களை நான் யோசிக்கிறத விட அதிகமாக மதி யோசிக்குது. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையிலே அங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றாங்க. இப்படியே இருக்கணும்னு, அந்த குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. அவங்க மேலே வெறுப்பை மட்டும் காட்டிடாதுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, என் புருஷன் தான் அவங்கள ட்விஸ்ட் பண்ணுறாரு, என்னமோ என்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கிறாரு, நம்ம பொண்ணை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, நம்ம வீட்டில் சம்பந்தம் பேசி அவர் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, அவங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த கோவத்தில் கொஞ்சம் கூட ரேவதி மேலே காமிக்காமல் சந்தோஷமாக பார்த்துக்கிறாருன்னெலாம் ரொம்ப ஒசத்தியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்குறாங்களே தவிர அப்படின்னு ஏதோ பேசுகிற ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி விடுமா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, ஏற்கனவே தெரிஞ்சது தானே, அதான் இப்போ கூட யோசிக்கிறேன் அவரை ஏன் அவமானப்படுத்தணும்னு. யாராக இருந்தாலும் கோபம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு. அண்ணே அப்படியே இருக்கட்டும்னே, நீ என்ன பண்ணன அந்த விஷயத்தில்? அன்னைக்கு சுரேஷ் கூட பார்த்தீங்கல்ல, அண்ணன் என்ன பண்ணுச்சு, அண்ணன் என்ன பண்ண முடியும் இதில், அவர் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கேட்டான்ல அவன். அது போல தான் நீ அதுக்காகலாம் யோசிக்காதன. நீயும் அண்ணியும் எந்த தப்பும் பண்ணலை. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச லைஃப் இப்போ அமைஞ்சிருச்சு. அந்த பொண்ணு, அதாவது அவரோட தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அண்ணி மாதிரிலாம் எல்லாரையும் விழுந்து கவனிச்சிருக்க மாட்டா. அவளை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க. சரி விடு, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம மலர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே போகும்போது என்னாச்சுங்க டல்லாக இருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா மலர் அப்படின்னு. போங்க, இப்போ தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தேன் அப்படின்றாங்க. சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சும்மா சொன்னேங்க, நீங்கள் கேட்டு எப்பயாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா, நீங்களே எப்பயாச்சும் தான் என்கிட்ட காஃபி கேட்குறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டு
வந்துட்ட அப்படின்னு. இப்போதான் பாலெல்லாம் சூடு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன், அதான் எடுத்துகிட்டு வந்தேன், உடனே காஃபி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிகாஷன் தனியாக போட்டியா என்ன அப்படின்னு. ஏன் இத்தனை கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கேட்குற மாதிரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இல்லை மலர், நீ போடுற காஃபி எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், எனக்கு இதே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி இங்கே உட்காரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, காஃபி குடிச்ச உடனே அப்படியே ரிலாக்ஸாக பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறீங்க, என்ன சமாளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அதான் அதை எப்படி பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத பாயிண்ட் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டே இருக்காரு. பாக்கியராஜ் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், இரு சொல்கிறேன் அப்படின்ட்டு காஃபி குடிச்சு முடிச்சுட்டு டம்ளர் அங்கே வச்சதுக்கப்புறம், மலர் நான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சில்ல, இன்க்ரிமெண்ட் வந்திருக்கோம் அப்படிங்கிறத தங்கராஜ் மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம மலர். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ என்ன நம்ம கொலையா பண்ணிட்டோம், அதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, விடு தெரிஞ்சா என்ன அப்படின்றாங்க. இல்லையே பாக்கியராஜ் இப்படி பேச மாட்டாரே அப்படின்றாங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரேவதி கிட்ட ஃபோன் பேசினேன் அப்படின்னு. ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஒரு நாளைக்கு 4 முறை ஃபோன் பண்ணி பேசிடுவீங்க 2 பேரும், ஏன் 2 நாளாக பேசுறது இல்லை அப்படின்ட்டு. தெரியலிங்க, நான் ஃபோன் பண்ணாலும் நான் அப்புறம் கால் பண்ணுறேன், பிஸியாக இருக்கேன், சமைக்கிறேன், பிள்ளைங்க கூட இருக்கேன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுறாளே தவிர எனக்கு பேசவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. ஒருவேளை பேசுறதுனால அவளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன்னு நினச்சிருப்பா போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் இவர். என்னாச்சு பாக்கியராஜ் அப்படின்னு. தெரியல, ஒருவேளை பிஸியாக தான் இருந்திருப்பா போலன்னு. உங்ககிட்ட மட்டும் பேசியிருக்கா அப்படின்றாங்க. சரி விடு, நாளைக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, யார் வேண்டானது அப்படின்றாங்க. வாய்ப்பே இல்லை பாக்கியராஜ், நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத, எனக்கும் ரேவதிகள்லாம் சண்டையே வராது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே எவ்வளோ எதிர்பார்த்தாங்க, தங்கராஜ் அண்ணெல்லாம் ஆசையே பட்டார், நான் எங்களுக்கு உள்ள சண்டை வருமா, நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் ஆயிடுவோமான்ட்டு, அதுக்கெல்லாம் இடம் கொடுப்போமா நாங்கள் அப்படின்றாங்க. சரி நான் பேச வந்ததை பேசலாமா வேணாவா அப்படின்றாரு. சரி 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 நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போது நம்ம பாக்கியராஜ் சொல்கிறாரு, தங்கராஜ் அதாவது மாப்பிள்ளைக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு கண்டிப்பாக வீட்டில் வந்து சொல்லிடுவாரு அப்படின்றாங்க. ஆமா இல்ல, என்ன பண்றது அப்படின்றாங்க. நானும் அப்படிதான் பயந்தேன், ஆனா ரேவதி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கா அப்படின்றாங்க. என்ன ஐடியா கொடுத்தா அப்படின்ட்டு. அப்போ நம்ம பாக்கியராஜ் சொல்றாரு, இல்ல நாளைக்கு கண்டிப்பா என் புருஷன் வந்து வீட்டில் சொல்லிடுவாரு, அப்போ உனக்காக நீ பேசுன அப்படின்னு சொன்னா அப்படின்றாங்க. ஆமா இல்ல பேசலாம்ல அப்படின்றாங்க நம்ம மலரு. ஆமா நம்ம நாளைக்கு பேசியே ஆகணும் மலரு, அவர் நாளைக்கு வரட்டும், அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீ பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேங்கிற பேரில் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுவேன், அங்கே என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுகிறேன், அப்பாவோ அம்மாவோ அவர் சொல்கிற விஷயத்த எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க இந்த காசு விஷயத்த ஏன் மறைக்கணும், அப்படி என்ன உங்ககிட்ட இல்லை இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பிடுங்கிக்கிறோமா அப்படின்னு பயங்கரமாக கோச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் கோச்சுப்பாங்கன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு ரேவதியும் சொன்னால், அதுக்கு தான் நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன், நம்ம டிஸ்கஸ்லாம் இது பண்ண வேண்டாம். ஆனால் ரேவதி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண சொன்னா அப்படின்றாங்க. ப்ளீஸ் நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி அவர் சொல்கிறாரு. இவங்களும் 2-3 பாயிண்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. சூப்பராக சொல்லியிருக்கா ரேவதி அப்படின்னும் பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மலர் நம்ம பாக்கியராஜ் 2 பேரும் மட்டும் வழிய பார்க்குறாங்க, ஒரு வேளை தங்கராஜ் மாப்பிள்ள வந்துருவாரோ அப்படின்ட்டு. ஆனால் வரவே இல்லை, என்னன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதிக்கு மலர் கால் பண்ணும்போது, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அண்ணி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு வேறு டென்ஷனாக இருக்குது, எப்போ வருவாரோன்னு. நம்ம பாக்கியராஜுக்கு பேங்க் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. நீங்கள் இல்லாதப்போ அவங்க வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதான் எனக்கும் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி வந்து கால் பண்ணுறாங்க. என்னாச்சு உன் புருஷன் வரேன்னு சொன்னாரே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மலர், அண்ணன் சொல்லிச்சா நீ அப்படின்னு. ஆமாம் சொன்னார் அப்படின்றாங்க. நான் இப்போ தான் பிள்ளைங்கள பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் இப்போ தான் மேலே வந்தேன், அவர் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்காரா, இவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் பேசுங்க நீ அப்படின்றாங்க. இல்லை நான்லாம் பேச மாட்டேன், எனக்கு பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்படியாவது அவர் ஈவினிங் தான் வருவார், எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கு ஏதோ முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இவர் வருவாருன்னு நினைக்கிறேன், மேபி என்னை விட்டுட்டு தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ வராது, நீ இருந்தீன்னா உனக்காகவாத்து யோசிச்சு உன் அண்ணன் பேச மாட்டார் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னை கூப்பிடுவார் இவர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் கொஞ்சம் நேரத்தோட கிளம்பி வீட்டுக்கு வராரு. இந்த பக்கம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு,
உங்கள் வீட்டுக்கு போகணும், ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்ன கூட்டிகிட்டு போகல, எங்கள் வீட்டுக்கு மட்டும் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஃபங்க்ஷனு உனக்கு சம்மந்தம் இல்லாத இடம், அங்கே நீ வந்து என்ன பண்ண போகிற, அது மட்டும் இல்லை பிள்ளைங்களை பிக்கப் பண்ணுறது அது இதுன்னு இருக்குல்ல, இப்போ பாரு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு கிளம்புறாங்க. என்ன டக்குன்னு கிளம்புற அப்படின்னு, ஏங்க எனக்கு என்ன பிரச்சனை அம்மா வீட்டுக்கு வரதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்போ நீ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் உன் அண்ணனோட இன்க்ரிமெண்ட் பற்றி தான் வீட்டில் போய் பேச போகிறேன், உன் அண்ணன் எல்லாரும் முன்னாடி நின்று பதில் சொல்கிறதையும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்கள் அண்ணனை கிளின்னு கிழிக்கிறதையும் நான் பார்க்கணும், அதை நீயும் பார்க்கணும்னு நினச்சேன். நான் பேசாமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்து உனக்கு காட்டுறேன், நீ அங்கே வராத, இல்லைனா நீயும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இது தானே நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஏன்னா ரேவதியை பார்த்தா கண்டிப்பாக பாக்யராஜ் நம்ம தங்கராஜ் கிட்ட எதிர்த்து பேச மாட்டார், அவரை அவமானப்படுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சாங்க. அதுவும் சரியாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கிளம்பி இங்கே வராரு. அவர் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் ஒரு 2-3 ஐட்டம் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம மலர். என்ன மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கிச்சனில் இவங்க ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார் இவர். வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு. என்ன மாமாயை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதோ வந்துட்டார் பாருங்க அப்படின்னு. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அப்போ தான் உள்ளே வராரு. காரை பார்த்த உடனே கொஞ்சம் வேகமாக வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. இந்த வீட்டு மூத்த பையன் அதான் உங்கள் பாக்யராஜுக்கு ஆஃபீஸில் அதாவது பேங்க்கில் ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, அதுவும் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காரு. இந்த லோன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது மொத்தமாகவே அவர் தான் பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அட நீங்கள் வேற காமெடி பண்ணாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு ராகவன் சிரிக்க, அட நான் நிஜமாக தான் சொல்கிறேன் மாமா, நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை, இன்க்ரிமெண்ட் வேற கிடைச்சிருக்கு, நல்ல அமௌண்ட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது இருந்திருந்தா அவன் முதல்ல வீட்டில் தானே சொல்லியிருப்பான் அப்படின்றாங்க நம்ம லக்ஷ்மி. அதுதான் அத்தை, அதுதான் பிரச்சனை, எனக்கு நேற்று தான் இந்த விஷயமே தெரியும், சொல்லலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரை பற்றின விஷயம், எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், அதான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. பாக்யராஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் கொஞ்சம் தெம்பாக உள்ளேருந்து வராரு. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்ட்டு அவர் பாட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காரு, திமுறா ஒரு மாதிரி காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு. அப்போது நம்ம ராகவன் இருந்துட்டு, மாப்பிள்ள என்னென்னமோ சொல்கிறாரு, உனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சிருச்சான், இன்க்ரிமெண்ட்லாம் வந்திருக்கான், ஏன் எங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லலை, உண்மையா இல்லை மாப்பிள்ளை கேள்விப்பட்டது பொய்யா அப்படின்னு. அட மாமா, எனக்கு பேங்க்கில் நிறைய பேர் தெரியும், நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் கூட இவர்கிட்ட லோனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், உங்கள் மாப்பிள்ளைக்கு உங்கள் மச்சாங்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் டீட்டெயிலாக விசாரித்தேன், நான் சொல்கிறது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு. ஆமாப்பா மாப்பிள்ளை சொல்கிறது உண்மைதான் அப்படின்றாரு பாக்யராஜ். என்னடா சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அப்போ மதி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க, என்னடா பாக்யராஜ் இதெல்லாம், அப்போது நீ சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு உன் பொண்டாட்டி இதை சொல்ல வேண்டாம்னு சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் அவளுக்கும் எனக்கும், அதாவது அவளுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவளை இருக்காதீங்க, எந்த பதிலாக வேணும்னாலும் எந்த கேள்வினாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஓ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வீட்டில் இவ்வளோ செலவு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற நீ இந்த விஷயத்த மட்டும் எதுக்காக பெற்றவங்க கிட்ட சொல்லலை, உன்னை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு இதுதான் நான் எங்களுக்கு பரிசு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவும் தப்பு பண்ணலையேப்பா, அதான் ரேவதியோட பிள்ளைங்களுக்கு காது குத்து வச்சுருந்தோங்கல்ல, அப்போது நிறைய பணம் செலவாச்சு, நான் கடன் வாங்கியிருந்தேன், நான் சொல்லி காட்டுறேன்ற மாதிரி உங்களுக்கு தோணும், இதெல்லாம் நான் சொன்னேன்னா அதனால தான் அந்த கடன் அடையிற வரைக்கும் ப்ரமோஷனை பற்றி சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். இன்னும் அந்த கடனே அடையல, உங்களுக்கு தெரியுமா, கடன்காரன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் கடனை கட்டலை அப்படின்னு சொல்லி, வட்டி பணத்தையாவது ரெடி பண்ணி கட்டணுமேனு சொல்லி அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி கட்டினேன் அப்படின்னு மலர்கிட்ட வாங்கி கட்டினதை பற்றி சொல்லலை, ஏன்னா அந்த இன்சென்டிவ் பணத்தை பற்றி சொல்லலை. அதனால் அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ ஸ்ட்ரகிளில் இருக்கேன், எனக்கு அந்த பணம் உதவியாக இருக்கும் கடனை கட்டுறதுக்கு அப்படின்னு நினச்சேன். முதல்ல கடனை கட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரே ஒரு வாரமாவது அந்த ஆஃபீஸில் கடன் வாங்காமல் யார்கிட்டையும் கடன் கேட்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது யார்கிட்டையாவது கடன் கேட்குறேன். சிரிக்கிறாங்கப்பா அங்கே என்னை பார்த்து. எனக்கு ஒரு கௌரவம் வேண்டாமா, இதுக்கு முன்னாடி கேஷியராக இருந்தேன், இப்போது அசிஸ்டன்ட் மேனேஜர், நான் கொஞ்சம் கௌரவமாக அங்கே இருக்க வேண்டாமா, வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா, ஒரு வழியாக வண்டியை வாங்கிட்டேன், இருந்தாலும் எனக்கு அந்த அசிங்கம் போகாதில்லை, அதனால தான் நான் அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் அந்த பணத்தை பற்றி இங்கே சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், நீங்கள் எப்படியும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு. ஓ உன் சம்பளத்தை வச்சு தான் இவ்வளோ நாள் இந்த குடும்பம் போயிட்டுருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறியாடா அப்படின்னு கத்துறாங்க. ஆமாப்பா அதுதானே உண்மை, இந்த வீட்டுக்கு மூத்த பையன் மாறின்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு, ஆனால் இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு ஏதாவது அவர் 10 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரு
பண்ணியிருப்பாரா? சுரேஷ் கல்யாணம் முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் தானே பண்ணுறேன். அவர் ஏதாவது சுரேஷ்க்கு பண்ணாலோ இல்லை வீட்டுக்கு பண்ணாலோ அதை பெருசாக காமிச்சிட்டு அதை ரொம்ப பெருமையாக காமிச்சிக்கிட்டு பண்ணுறாரு. அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியுமா? என்ன இருந்தாலும் நான் தானே இந்த வீட்டு மூத்த மகன், நான் தானே எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. மறுபடியும் தங்கராஜ் நுழையிறாரு. இங்கே பாருங்க, இது எங்கள் குடும்ப விஷயம். நான் சொல்லாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு மூத்த மாப்பிள்ளையா இவங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க. அதோட நிறுத்திக்கோங்க. எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க பிரச்சனையை அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும்னு தங்கராஜ் சொன்ன வார்த்தையவே நம்ம பாக்யராஜ் திருப்பி சொல்கிறாரு. ஸோ பயங்கர ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான். பாக்யராஜ் பேசினது எல்லாமே நியாயமாக இருக்கிறதுனால அவன் சொல்கிறதும் சரிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவனும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? தங்கராஜ் எப்படி நம்ம பாக்யராஜோட மூக்கு உடைக்கணும்னு நினைச்சாரோ அவரு மூக்கு உடைஞ்சு நிற்கிறாரு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.